அப்பதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். மேம் வணக்கம். வணக்கம். குறிப்பாகவே பேரண்ட்ஸுக்கு பசங்க எப்போவுமே பசங்க தான். ஆனால் காலேஜ்லாம் போனதுக்கு அப்புறம் பசங்களோட பிஹேவியர்ஸில் சடனாக பயங்கரமாக சேஞ்சஸ்லாம் ஆகிருக்கும். அவங்க நிறைய ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில இதில் கொஞ்சம் பயத்தோடையும் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேசஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், பொதுவாக நிறைய இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கேஸ் வரும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் கேஸ் வரும். ஏன்னா அவங்களோட ரெகுலராக அவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். அதெல்லாம் சடனாக மாறும். ஒரு நல்லா படிக்கிற குழந்தைங்க திடீர்னு படிக்க மாட்டாங்க. கலகலன்னு இருக்கிற குழந்தைங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரூம்லேயே இருப்பாங்க. இப்போ எல்லா குழந்தைகளும் அப்படி தான் இருக்காங்க, ஏன்னா ஃபோன் இருக்கிறதுனால. ஸோ அதை தாண்டி ஒரு வித்தியாசம் அவங்கள்ட்ட நமக்கு தெரியும். ஒதுங்கி ஒதுங்கி போகிறது, யாருக்கிட்ட இது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அப்செட்டாக இருக்கிறது. அந்த மாதிரி அவங்க ஒரு நார்மல்லேருந்து வேறு மாதிரி ஒரு அப்நார்மலாக மாறுவாங்க இல்லைங்களா. அந்த இதை நோட் பண்ணி எங்கிட்ட நிறைய கேஸ் கொடுப்பாங்க. சில இடத்துல பொண்ணுங்க ஒரு வில்லேஜில் படிச்சிருப்பாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்து மெரிட்டில் சிட்டியில் காலேஜில் கிடச்சிருக்கும். நல்ல ஒரு கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த மாதிரி கேஸ் எல்லாம், அதாவது இங்கிருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து இந்த மாதிரி இடத்துக்கு படிக்க வந்திருப்பாங்க. ஒரு திடீர்னு வேற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஸ்டைல், அதனால இவங்க மாறுறது, அப்புறம் அந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அப்படியே வேற மாதிரி மாறுவாங்க. அதில் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அவங்கள ஹாஸ்டலில் பார்க்க வரேன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹாஸ்டல்னு போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் அவங்க செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்லா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாறதுக்காக அவங்க செலவுக்காக சில தப்புகள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு தனி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி கேஸ் பார்த்துருக்கோம். ஒரு கேஸ் நாங்கள் பார்த்ததில் ரொம்ப வசதியானவர், வயசும் அதிகம் இருக்கும். ரொம்ப லேட்டாக தான் எனக்கு பையன், ஒரே ஒரு பையன்தான். ரொம்ப வசதியான இதுதான். பட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பையனை பார்த்து வளர்த்துனேன். திடீர்னு அவன் இப்போ காலேஜ் போனது ஆளே அப்படியே மாறின மாதிரி இருக்கான். அவ்வளோவா எங்கிட்ட பேசுறதுல பிடிக்கிறதில்ல. ஆனால் அவங்ககிட்ட நிறைய பணம் மட்டும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நான் அவ்வளோ செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு மாதம் மாதம் காலேஜ் ஃபீஸ், அவன் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டானது என்னென்ன செலவு இருக்கோ அதுதான். அதை தவிர நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்ககிட்ட அதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறான். அவன் வேறு மாதிரியான அவனோட கேரக்டர் மாறின மாதிரி இருக்குது. இப்போ நிறைய ட்ரக்ஸ் அது இதெல்லாம் புழக்கம் இருக்கிறதுனால பயமாக இருக்குது. பையன் அந்த மாதிரியான ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸில் இருப்பானான்னு பயமாக இருக்குங்க மேடம், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு கேஸ் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அது தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். நாங்களுமே ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி கேஸ் மேக்ஸிமம் பார்க்கும்போது முக்கால்வாசி பசங்க ஒன்றா ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிறாங்க, இல்லை ட்ரிங்க்ஸு, அப்படி இல்லைன்னா நல்லா ஜாலியாக அங்கே இங்கே ஊர் சுற்றுறது, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க. ஸோ அப்படி நினச்சிட்டு நாங்கள் இந்த கேஸையும் பார்க்க ஆரம்பித்தோம். இவரும் ஜாலியாக அங்கே இங்கெல்லாம் போகிற மாதிரியான ஆளாக தான் இருந்தார். பட் ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது அவரோட வயசு அதிகமான ஒரு லேடியோட போய் சுற்றிட்டு இருந்தார். அப்போ எங்களுக்கு அதை பார்த்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சதில் இல்லை தப்பான உறவு அவங்களுக்கு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அந்த லேடிக்கு ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளியே இருக்காங்க. அதனால அவங்களோட தேவைக்காக இந்த பையனை செக்ஷுவலாகவுமே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த பையனை தப்பான மாதிரியான ஒவ்வொரு இடத்துல நாங்கள் பார்த்தோம். அவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே. ஸோ அதில் தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்கள தொடர்ந்து இவங்க அப்பாட்ட இந்த பையனோட ஆக்டிவிட்டீஸ் வேறு ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்காரு. வயசில் அதிகமான பொண்ணு, கிட்டத்தட்ட 15 வயசு வித்தியாசம் இருக்கும். அதிகமான பொண்ணோட சுற்றிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தான் நல்ல வசதியான பொண்ணு, அவங்க தான் செலவுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சொல்லும் போது சரி அவங்களோட அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எந்த மாதிரி ஃபேமிலி என்ன இதுன்னு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்தது அவங்களையும் பார்க்க ஆரம்பித்தோம். பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தாங்க. ரொம்ப வசதியான பொண்ணு. பட் வெளிநாடு அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பாக ஒரு நார்மலான ஒரு லைஃப்குள்ள இல்லாமல் கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரியான, ஏன்னா நிறைய பேர் சொசைட்டிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ட்டு இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பெருசாக இது இருக்காது. அந்த மாதிரியான ஒரு உறவில் இருந்தாங்க அப்படிங்கிறது எங்களோட என்கொயரியில் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த பையன்தான் போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் இருந்து ஒரு தப்பான உறவில் இருந்தாங்கங்கிறத கண்டுபிடிச்சோம். அவங்களோட அப்போ அந்த ஃபேமிலி சைட் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அதை இல்லை அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்க அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் கேட்டது அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்காக தான்.
இவங்க வந்து எங்கிட்ட அதுக்கப்புறம் இந்த கேஸில் வந்து அவர் வந்து அடிக்கடி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். ஏன்னா ஒரு ஒரு வயசு பையன் அவங்களே ஹேண்டில் பண்ணணும், ஒரு மெச்சூரிட்டியா வேற ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் டைரக்டா கேட்கவும் முடியாது. சடனா அதே போலதான் ஏதாவது பிரச்சனை ஆயிடும். பேரண்ட்ஸுக்கும் இது ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பெக்யூலியர் கேஸ், ஒன்றும் ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம். கண்டிப்பா. ஏன்னா அப்ப அவங்களுக்கு நீங்க அதுல ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பீங்களா, இந்த மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு? என்னன்னாங்க, இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயும் வந்து தப்பு இருக்கு. பணம் அதிகமாக கொடுத்து செலவுக்கு கொடுக்கும்போது பசங்க கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னாலும் அது அது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலுமே நம்ம வந்து எந்த மாதிரி காலேஜில் பையனை படிக்க வைக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பையன் வளர்றான், அவன் எதையெல்லாம் பார்ப்பான், நம்ம இப்படி வளர்த்துறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இது பண்ணுறதுனால அந்த பையன் வேற மாதிரி தப்பாக போகிறதுக்கு நம்ம வழி வகுத்துடக்கூடாது. அந்த பையனோட ஆசை என்ன அப்படிங்கிறதுல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையனே வந்து ரொம்ப வருஷமா வந்து ஒரு பைக் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் கேட்கும்போது கூட இவங்க இல்லை அதெல்லாம் வாங்கி தர மாட்டேங்கும் போது அந்த வயசுக்கு உண்டான ஆசை இருக்கும். அது வந்து அவங்கள வந்து அது தப்பு பண்றது தப்பு தான், அது அவங்களுக்கு தெரியாம பண்றாங்க. பட் ஒரு விதத்துல இவங்க ஒரு தூண்டுதலாவும் இருக்காங்க, தப்பு பண்றதுக்கு தூண்டி விடுற மாதிரி. ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் கூட பண்ணாம கஷ்டப்படுறவங்க பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையிலேயே பையனை வளர்த்திருக்கணும். இவங்களோட கண்ட்ரோல்ல இவங்களோட கேர் ஆஃப்ல அப்படியாவது வளர்த்திருக்கணும். பையனை படிக்கிறதுக்காக வெளியவும் அனுப்பிடுறாங்க. அனுப்பிடுற இடத்துல 4 பசங்க நல்லா வசதியா பயங்கரமா அப்படி இப்படின்னு செலவு பண்ணும்போது இந்த பையன் மட்டும் ஒரு மாதிரி ஒதுங்கி இருக்க முடியாது கண்டிப்பா. அதாவது ப்ராக்டிக்கலா அதை யோசிக்கும் போது இது வந்து அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் இந்த பசங்க தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் நான் சொல்லலை. இது ப்ராக்டிக்கலா நம்ம சிலதெல்லாம் யோசிக்கணும். ஒன்னா நம்ம இப்படிதான் இந்த ஸ்டைல் தான் நீ அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இதுல தான் நம்ம வளர்த்தணும். இல்ல நம்ம நிறைய பசங்கள்கிட்ட பேசணும். பணத்தோட அந்த வேல்யூ என்ன, அது எப்படி எந்த மாதிரி விதத்தில் சம்பாரித்து வந்தால் நல்லா இருக்கும், எப்படி ஒழுக்கங்கிறது எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பசங்கள்கிட்ட பேசி வளர்த்துனீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பெரிய இதில் போய் அவங்களா இருக்கிற குழந்தைகளும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ 1-2 பேர் இப்படி மாறாங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல நடந்த தப்புல வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கும் பங்கு இருந்துச்சு. அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு இதுவும், பசங்களோட ஆசைகளை காதுலயே வாங்கிக்காம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் போடுறது, அது வந்து இந்த காலத்துல எல்லாத்துக்குமே ஷூட் ஆகாது இல்லையா. சிலதெல்லாம் அவங்க போக்குலயே போய் வளர்த்த தெரியணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம பண்றது தப்பு தான் அப்படின்னே சொல்லி தெரியாம ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரிலாம் ஒரு அமையும் போது அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு ஈஸியா பணம் கிடைக்குது, நம்ம நினைச்சதை பண்ணிக்கலாம், நம்ம நினைச்ச மாதிரி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான. ஏன்னா நாங்கள் அந்த பையனை ஃபாலோ பண்ணதுல முக்கால்வாசி அவங்க 2 பேரையும் நாங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு ட்ரெஸ், அந்த லேடி ட்ரெஸ், ஷூ இந்த மாதிரி வாங்கி கொடுக்குற கடைகளில் தான் நாங்கள் பார்த்தோம். அந்த பையனுக்கு நிறைய ஷர்ட், பேண்ட்டு, பிராண்டடா ஷூ அந்த மாதிரி தான். அது தப்பு தான். அந்த மாதிரி ஆசைப்படுறது நல்ல ஒரு நியாயமாக நல்லா படித்து சம்பாரித்து வராமல் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பான விஷயமா இருந்தாலும், நம்ம அதை பசங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக போய் ஒரு விதமாக சில விஷயங்களை காது கொடுத்து பண்றதும் இருக்கு அப்படிங்கறதுக்காக சொல்ல வரேன். இப்போ வந்துட்டு ஒரு கேஸ் வருது அப்படின்னா அவங்க பையனை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க, ஓகே. ஆனா அந்த லேடியையும் வந்து பார்க்க சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அவங்க போய் பேசினாங்களா? எதுக்காக பார்க்க சொன்னாங்கன்னா அவங்க பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த லேடிகிட்ட போய் அவங்க பேசினாங்களே, என்னதான் நடந்துச்சு? ஜென்ரலா வந்து இப்போ இவங்களுக்கு வந்து அந்த லேடி ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள், அப்படி அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இப்போ இவங்க எடுத்து கொடுக்கும் போதே வந்து ஒரு சம்மந்தமில்லாத ஒரு பர்சனை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி கேஸ் எடுக்க மாட்டேன். ஸோ ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னா யாரை பற்றி பார்க்க சொல்கிறாங்களோ அது இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, அதோட வேல்யூ என்ன பர்பஸ்க்காக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் கேஸ் எடுக்கிறேன். பட் இந்த கேஸில் வந்து அந்த லேடியும் நான் பார்த்ததுக்கு காரணம் தன்னோட பையனோட லைஃப் பாதிக்கிறதுக்கு ஒரு காரணமும் அந்த லேடி இருக்காங்க. ஏன்னா வயசில் அதிகமானவங்க ஒரு சின்ன பையனோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒரு மெச்சூர்டான ஆளாக இருந்தாலுமே ஒரு விதத்தில் அது தப்பு தான். அவங்க வந்து ஏன்னா கல்யாணமே அவங்க ஒரு செப்பரேட்டாக விடோவாக இருக்காங்க, ஏதாச்சுன்னா கூட பரவாயில்ல, டிவோர்ஸியாக இருக்காங்கன்னா கூட நம்ம அதை கேட்க முடியாது. பட் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு தப்பான உறவில் இருக்காங்க அப்படிங்கும்போது பேரண்ட்ஸோட இடத்துலேருந்து நாங்கள் அந்த கேஸ் எடுத்து அந்த லேடியை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அவங்க சொன்னதோட காரணம் வந்து அவங்கள்ட்ட போய் பேசணும். அவங்க அந்த லேடி அவங்க பேக்ரவுண்ட் என்ன, சப்போஸ் நான் சொன்ன மாதிரி தான் கல்யாணம் ஆகாதவங்களா இருக்காங்களா, இல்லை கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறதுல தான் பார்க்க சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து அவங்க கல்யாணமானவங்க தான் ஹஸ்பண்ட் இருக்காங்க, பட் அவங்களுக்குள்ளேயும் ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் இருக்கான். ஸோ அந்த பையனை வந்து ஏன்னா அந்த பையனோட ஃப்யூச்சரும் இருக்கு இல்லைங்களா.
இப்போ அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பையனை வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட நல்லா வளருவான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் கெட்ட விஷயங்களை பார்த்து அவன் தப்பான ஒரு இதாகவும் வளர்ந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் கருத்தில் எடுத்து தான் நாங்கள் இந்த கேஸ் பார்த்து நாங்கள் இந்த விஷயத்த சொன்னோம். இவங்க வந்து அவங்க அந்த லேடி வீட்டில் போய் பேசுறதுக்காக போய் பேசினாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எங்களை தொடர்ந்து அவர் காண்டாக்டில் இருந்தார். நம்ம அட்ரஸ் எல்லாம் சொன்னதுக்கப்புறமும் போய் பேசணும். நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இதில் என் பையனை யூஸ் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசணும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படி இப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க, இல்லை நான் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கரெக்டான ரிலேஷன்ஷிப் இல்லை. கொஞ்ச நாளில் வந்து நாங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு நாங்கள் உங்கள் பையனவே கல்யாணம் பண்ணுற மாதிரி சொன்னாங்கம்மா. எனக்கு அது பயங்கரமாக ஷாக்காக இருந்துச்சு. 15 வயசு. ஆமாம், 15 இல்லை 15 வயசு வித்தியாசங்கிறதெல்லாம் கூட இப்போ இந்த காலத்தில் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. பட் அது எந்த மாதிரியான ஒரு டீசெண்டான லவ்வாக இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. கரெக்ட். அந்த வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது, அதாவது காதலுக்கு கண் இல்லைங்கிற மாதிரி வயசும் இல்லை தான். அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட இது பரவாயில்லையா இல்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. நம்மளோட வயசு கம்மியாக இருக்கிற பசங்களை வந்து தம்பியாவோ இல்லை நம்மளோட பையனாவோ அப்படி தான் பார்க்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கேரக்டர், அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி கம்பெனி அப்படிங்கிறது அது அவங்களோட லைஃப்பை பொறுத்து சார்ந்து இருக்குது. அதனால் நம்ம அதை விமர்சனம் பண்ண முடியாது. பட் வந்து இவங்க ஒரு பேரண்ட்டாக இருந்து அது ரொம்ப வருத்தமான விஷயமா தானே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பையனை வச்சுருக்காங்க, ஹஸ்பண்டையும் வச்சுட்டு இவங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு பையனோட லைஃப்பை வந்து கெடுக்கிறதுங்கிறது ஒரு தப்பான இதாக இருந்துச்சு. ஏன்னா பணத்தை காமிச்சு தானே அந்த பையனை, ஒரு லவ்வில் அந்த பையன் இவங்க கிட்ட பழகலை, பணத்தை காமிச்சு பணம் மூலியமா அப்படி தானே அவங்கள வந்து அந்த பையனை வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த லேடி கூட இருக்கிறவங்க நாளைக்கு இதை விட பணம் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்டையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையா பேசி நாங்கள் ஒரு வழியாக வந்து அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணோமா. இப்போ பரவாயில்ல, பையனை நாங்கள் தான் வச்சுருக்கோம், அவனோட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எங்களால் என்ன முடியுதோ அந்த ஹெல்ப்லாம் பண்ணுறோம். ஸோ என்ன இருந்தாலும் பையன் தான் லைஃப், நம்ம கூட இருந்து சில விஷயங்கள்லாம் சில பேருக்கு நம்ம பண்ணணுங்கிறது புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நல்லதாக ஹாப்பியாக இருக்காங்க. நிச்சயமா. அதாவது ஒரு பசங்களை குழந்தைங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கிரைமா, அதை தாண்டி இதுக்கு பின்னால் எவ்வளோ விஷயம் இருக்குதுனாலும் இது இன்னொரு சைடும் இருக்கு, குழந்தைங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்டா சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.